ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல மாதரா வெர்சஸ் மைட் கை இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணா யார் வின் பண்ணுவாங்க பத்தி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுவா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெருட்டோ வேர்ல்டுலே மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபைட்னா நம்ம மைட் கை வெர்சஸ் மாதரா தான். ஓகேவா, நம்ம மாதராவோட எபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாம். மாதராவோட எபிலிட்டிஸ் பார்த்து சொல்ல போனால் இன்டர்னல் மேங்கியூக்கு ஷேரிங்கான், ரினிங்கான், ஷாரிங்கான், பார்த்தீங்கன்னா சூசுனோ அண்டு இன்ஃபினிட்டி சக்ரா ரீஜெனரேட்டட், இது மாதிரி எக்கச்சக்கமான நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா, நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சக்கரா வச்சு அதிக நேரம் சர்வை பண்ண முடியும் எந்த ஒரு எனிமையாக இருந்தாலும். நம்ம மைட் கைக்கு கென்ஜூட்ஸு நென்ஜூட்ஸு எதுவுமே தெரியலனாலும் தாய் ஜூட்ஸில் மாஸ்டர் பண்ணவர், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மோஸ்ட்லி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மைட் காய் எந்த ஒரு எபிசோட்லையும் 8 கேட்டு ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டார். மாதரா கூட சண்டை போடும்போது தான் 8 கேட்டு ஓப்பன் பண்ணி அவ்வளோ ஃபுல் பவரையும் நம்ம மாதராவோட சண்டை போட்டிருப்பாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம மாதராவும் மைட் காயோட எபிலிட்டிஸை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மைட் காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டாக யூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டுலேருந்து 8 கேட்டுமே ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இது அவர் யூஸ் பண்ணார்னா டெத் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது. அதுவும் தெரிஞ்சு நம்ம மைட் கை 8 கேட்டையும் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த 8 கேட்டோட நம்ம மாதரோட சண்டை போடும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர், அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போக முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகிறாரு. ஓகேவா, மைட் காயும் மாதரோட எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணுறனோ ஒரு குறிக்கோளோட தான் போகிறாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனை சாகடிச்சிட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு நம்ம மைட் கை ஃபுல் பவரோட யூஸ் பண்ணார். அந்த சமயத்தில் கூட நம்ம மைட் கை ஃபுல் கேட்டு ஓப்பன் பண்ணாமல் ஒவ்வொரு கேட்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்ம மாதராவை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணிடணும்னு தான் நினச்சாரு. ஒரு கட்டத்தில் நம்ம மாதராவும் அதிக பவரை யூஸ் பண்ணி நம்ம மைட் கையை டிஃபீட் பண்ண பார்த்துதாரு. இருந்தாலும் மைட் கை சரியான பவரை யூஸ் பண்ணி நம்ம மாதராவை டிஃபீட் பண்ண பார்த்துருப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதராவே சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் இங்கே பார்த்ததுல நீ தானே சரியான ஆள், அந்த அளவுக்கு நம்ம மாதரா மைட் கையை புகழ்ந்துருப்பாரு. ஓகேவா, இந்த நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, நம்ம மைட் கைக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இந்த இடத்துல தான். அதாவது அதிக நேரத்துக்கு 8 கேட்டை ஓப்பன் பண்ண முடியாது. 8 கேட்டை அப்படி ஓப்பன் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு இறந்துருவாங்கன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி தான் நம்ம மாதரா அதிக நேரத்துக்கு சர்வை பண்ண முடியும்ல. அதனால இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மாதரா தான் வின் பண்ணுவார். இருந்தாலும் நம்ம மைட் கை ஃபுல் கேட்டை ஓப்பன் பண்ணாமல் 6th கேட் 7th கேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி டிஃபீட் பண்ண பார்த்தாரு. அப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா டிஃபீட் ஆகிற மாதிரி தெரியலை. நம்ம மைட் கைக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை டிஃபீட் பண்ண முடியலை, எப்படியாச்சும் 8 கேட்டை ஓப்பன் பண்ணி இவனை அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. நம்ம அப்போ தான் மாதரா பார்த்தீங்கன்னா இவன் 7th ஃபார்மில் இருக்கும் போத சரி இவன் பெரிய ஆளாக தான் இருப்பான், இவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கலாம், இவன் கொஞ்சம் பலசாலியாக தான் இருக்கான் அப்படின்னு ஒரு தாட் நம்ம மாதராக்கு தாட் ஆகுது. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை 8th கேட்டை ஓப்பன் பண்ணலான்னு ரெடியாக இருக்கார். எப்படியோ நம்ம மைட் காய் 8th கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த 8th கேட்டு ஓப்பன் பண்ணோன்னா நம்ம மாதராவோட கண்டுபிடிக்க முடியலை. நம்ம மாதரா ரினிங்கான கூட கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ பவர் கைஸ். ஏன்னா நமக்கு சாதாரணமாக இருக்கும்போதே மைட் காய்க்கு அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். இப்போ 8th ஸ்டேஜில் இருக்கும்போது சரியான ஸ்பீடு, மாதராவை கூட கண்டுபிடிக்க முடியலை. அந்த 8th கேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அது தாறுமாறாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூஸ்பாம் ஆகும். இருந்தாலும் இவர் டெத்தாக போகிறான்னு அவருக்கு தெரிஞ்சுமே, இன்னைக்கு நீ செத்தடா, இன்னைக்கு உன் சாவி என் கையில் தான்டா அப்படின்னு நம்ம மைட் கை சரியான பவர் கைஸ். அந்த நேரத்தில் அந்த 8th கேட் ஃபார்மை பார்த்தீங்கன்னா மிரள விட்டுருவாங்க, அப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க நம்ம நெருட்டோ வேர்ல்டுல. ஓகேவா, எப்படியோ நம்ம மைட் கை மாதரா மேலே ஒரு கிக் பண்ணுவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாதரா வாயிலேருந்து ரத்தம் வரும். ஏன்னா மாதராவே அடித்து பறக்க விட்டீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மைட் கையால் அதிக நேரத்துக்கு 8th கேட்டு ஓப்பன் பண்ண முடியாது. அதனால மைட் கை டெத் ஆயிடுவார். கடைசி வரைக்கும் சர்வை பண்ணி மாதரா வச்சுக்கா வின் பண்ணிடுவார். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.